உங்க ஃபோன் அடிக்குதுங்க. இந்த பாக்குறேம்மா யாருன்னு. சின்ன பொண்ணுக்கு அப்பாதே. ஆ அப்படியா? அப்ப ஸ்பீக்கர்ல போடுங்க. இந்த போடுற ஈசு. ஹலோ மாமா. சிவா எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. அக்கா எப்படி இருக்காங்க? பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. இந்த சித்தி கூட சித்தப்பா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. கரெக்டான நேரத்துல கூப்பிட்ட பாத்துக்க. அப்படியா? ஆமா, வசதியா போச்சுல பெரியவங்கள்ட்ட பேசி நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு. ஆமாப்பா சிவா. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கீங்களப்பா? நல்லா இருக்கேன் மாமா. அக்கா இருக்காங்களா? தம்பி சொல்லுப்பா, கேட்டுட்டே இருக்கேன். அக்கா அது வந்து நாளைக்கு நாள் நல்ல நாளா இருக்கு. நீங்க நம்ம ஊர்ல 10-15 ஆளை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம பசங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு சின்ன பொண்ணு முறைப்படி பொண்ணு பார்த்து பூ வச்சு ஊர் முன்னா இதே மருமகன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல. அதேம்பா நானும் உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா நீயே பேசிட்ட. தம்பி நான் பவளா பேசுறேப்பா. இத்தி நீங்களும் இங்கிட்ட இருக்கீங்களா? சொல்லுங்க தே. ஆமாப்பா தம்பி, நல்லா இருக்கியா? ஏத்தே நல்லா இருக்கேன் தே. நீங்க ஏத்தே இன்னும் தூங்காம இருக்கீங்க? தூங்கணும்ப்பா. ஆமாம், நீ சொல்கிறது சரி தே. நாளைக்கு நல்ல நாளாகத்தே இருக்குது. சின்ன பொண்ணுக்கு பூ வச்சிட்டோம்னா அப்புறம் நான் அங்கிட்டு ஒரு நல்ல நாளையில் பார்த்து நிச்சயத்தை பண்ணிக்கலாம். நிச்சயம் பண்ணிட்டோம்னா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி கல்யாணத்தை பொறுமையாக கூட வச்சுக்கலாம்ல. ஆமத்தே, அதையும் தே நானும் சொல்லலாம்னு உங்களுக்கு போன் பண்ணியிருந்தேன். மாமா இருக்காரா? வா சொல்லுப்பா சிவா. மாமா நல்லா இருக்கீங்களா? நான் சொன்னதுல உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? நான் சொன்னது சரியா தப்பா? நல்லா இருக்கேன்ப்பா சிவா. இதுல தப்பா சொல்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு என்ன வருத்தம் இருக்க போகுது? என்னைக்கா இருந்தாலும் பூ வைக்கிறது பொட்டு வைக்கிறது நிச்சயம் பண்றதெல்லாம் பண்ணத்தானே போறோம். நாளைக்கு நல்ல நாளா இருந்தா உங்க பிள்ளை குட்டிகளுக்கு நாளைக்கே பண்ணிடலாமே. ஆமாம்மா. எக்கோ எத்தனை பேர் என்ன ஏதுன்னு சீதாவுக்கு போன் பண்ணி பேசிருங்கக்கா. அப்பத்தே அவளுக்கு சமைக்கிறதுக்கு தோதா இருக்கும். சரிப்பா தம்பி, ரொம்பலாம் கிடையாது. சும்மா ஒரு 10 பேரை கூட்டு வந்தா போதாதா? போதும்க்கா. அப்புறம் நிச்சயத்துக்கு பெருசா எல்லாருக்கும் சொல்லிக்கலாம். ஆமாப்பா. சரிப்பா, நீ பார்த்து பத்திரமா இரு. சரிக்கா. மாப்பிள்ள. மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. நீங்க நல்லா இருக்கீங்களா? சின்ன மாப்பிள்ளைங்களா என்ன பண்றாங்க? மாம்சை எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? இருக்கேன்ப்பா. சரி மாம்சே, சீக்கிரம் ஊரை பார்த்து வாங்க. சரிப்பா. சரி மாமா, நான் வைக்கட்டுமா? சரி சிவா. ஏத்த சின்ன பொண்ணுக்கு அப்பா சொன்னதுல உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லைல? இதுல வருத்தப்பட என்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்னென்ன வாங்கணும்னு சொல்கிறேன். நீ லிஸ்ட்டு போட்டு வச்சு நாளைக்கு என் மயனை போய் வாங்கியார சொல்லு. நாளைக்கு எத்தனை மணிக்கு நல்ல நேரம் என்ன ஏதுன்னு நான் பார்த்து சொல்லிடுறேன். அப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம ஊரில் போய் காலையில் எல்லார்ட்டையும் சொல்லிக்கலாம். அப்படியா தே? சரி இருங்க தே, போய் பேப்பர் பேனா எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா. அடியே ஈசு, நீ என்னடி கூறு கட்டவளா இருக்க? 3 பிள்ளைகளை பெற்று வளர்த்துருக்க. என்னென்ன சொல்கிறாங்கன்னு ஞாபகத்தில் வச்சுக்கிற முடியாதா? பேப்பர் பேனா எடுத்து எழுதுற. அதெல்லாம் வேணாம், இரு. வேணும்னா சின்னம்மாவையும் சித்தப்பாவையும் கூட்டிகிட்டு போயிடுவோம். அடா ஆமாப்பா, நாங்கள் சும்மா தானே இருக்கோம். நாளைக்கு விடிஞ்சது போய் வாங்கிட்டு வருவோம். அப்போ ஃபங்க்ஷனை வேணா சாயங்காலம் வச்சுக்கிடுவோம். ஆமாம்மா, அதே நானும் சொல்ல வந்தேன். நாளைக்கு நம்ம வாங்குறதெல்லாம் நாளைக்கு காலையில் வாங்கிடுவோம். வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம ஈஸு, அப்புறம் கவிதா, அவ உமா 3 பேரும் போய் அக்கம் பக்கத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரட்டும். அப்புறம் சாயங்காலம் ஃபங்க்ஷன் வச்சுக்கிடுவோம். இதுதான் சரியாக வரும். ஏன்னா திடீர்னு எடுத்த முடிவில் உடனே எல்லாம் பண்ண முடியாது. ஆமாப்பா, நீ சொல்கிறது சரிதான். ஆமாப்பா. அப்போ நாளைக்கு பிள்ளை குட்டிகளெல்லாம் வேலை வெட்டிக்கு போக வேணாம்னு சொல்லிடு. முக்கியமாக சின்னத்துறையை வெளியே அனுப்ப வேணாம். நீயும் அம்மாவும் போய் காய்கறி பழங்கள்லாம் வாங்குங்க. மற்ற சாமான் வாங்குறதுக்கு நானும் சேதுவும் கூட போயிட்டு வர்றோம். இல்லை வெற்றியும் நானும் கூட போயிட்டு வர்றோம். சரிப்பா. வெற்றி எந்திரிக்கிட்டு அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறவோம். இல்லாட்டி சாமியாட்டம் ஆடுவியான். சரிப்பா. இப்போ என்ன காலையில் தானே கேட்டுக்கிருவோம் அவன் எந்திரிச்சதும். ஈசு, அப்போ நீ சீதாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுமா? சரிங்க. ஹலோ. சீதா, நான் அண்ணி பேசுகிறேம்மா, ஈஸ்வரி. ஆமாம், இப்போத்தே சிவா தம்பி ஃபோன் பண்ணார். ஆமாம்.
அப்புறம் நாளைக்கு நல்ல நாளாக இருக்குது. நாளைக்கு சின்ன பொண்ணை முறைப்படி பொண்ணு பார்த்து பூ வச்சுட்டு இதே மருமகன் எல்லாத்தையும் சொல்லிடுங்கன்னு சொல்லி சொன்னார். நானும் சரி தம்பின்னு சொல்லியிருந்தேன். நாளைக்கு பார்த்தா திடீர்னு வைக்கவும் ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதனால் நம்ம சாயங்காலம் ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு காலையில் என்னென்ன பொருள் வாங்கணுமோ வாங்கி வச்சு ரெடி பண்ணி வைப்போம். சாயங்காலம் நல்ல நேரமாக பார்த்துட்டு ஃபங்க்ஷனை நடத்திக்குவோமா? அப்படியா? சரிம்மா சரிம்மா. உனக்கு சம்மதம் தானே? ஆமாம் ஆமாம், தம்பி அப்படித்தான் சொன்னார். ஏன்னா இன்னைக்கு திடீர்னு சொல்லவும் காலையிலே வச்சோம்னா எத்தனை மணிக்கு போய் தேவையான பொருள் வாங்குறது? நம்ம யார்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? ஊரில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் வாங்கன்னு எத்தனை பேர் எப்படி போய் கூப்பிட முடியும்? அதனால தான் சாயங்காலம் வச்சுக்கிட்டோம்னா காலையில் போய் தேவையான பொருளாக வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்து சரியாக இருக்கு பார்த்துக்க. அதனாலதே நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிறாத. சரிம்மா சீதா வையே. எங்க பேசிட்டீங்க? அவளுக்கு சம்மதமா? எப்போ வச்சாலும் சரியா? ஏப்பா வேலு, அப்போ அக்கம் பக்கத்துலலாம் கூட்டிகிட்டு போகிறோம்னா சின்னதாக ஒரு வேனு பிடிச்சா தானே சரியாக வரும். இப்போ ஒன்றும் கெட்டு போகல, நேரம் இருக்குது. நம்ம இப்போ போய் சொல்லி வச்சாதே நாளைக்கு அவை வருவியான். இல்லை நாளைக்கு புக்கிங் இருக்குன்னு சொல்லி அங்கே போயிட்டேன்னா ரொம்ப சிரமம் பார்த்துக்க. நல்லா தெரிஞ்ச பயல்கிட்ட யார்ட்டினாலும் சொல்லுப்பா. எப்பா வேலு, நம்ம ஆறுமுகவே டிராவல்ஸ் வச்சிருக்காங்க, அவன்கிட்ட ஒரு வண்டி கேட்டால் கொடுப்பியாப்பா? காசு கம்மியாக கொடுத்தாலும் வாங்கிக்குவியா நம்ம பையன்? ஏங்க ஆமாங்க, ஆறுமுகம் அண்ணே மனசு தங்கமான மனசுங்க, கொடுக்குற காசை வாங்கிக்குவாரு. அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுக்குன்னு கம்மியெல்லாம் கொடுக்கக்கூடாது, கேட்குற காசு கொடுத்துட்டே ஆகணும். சரி, அப்போ எப்பா வரீங்களா? போய் சொல்லிட்டு வந்துடுவோம். சரிப்பா வா போகலாம். போகலாம், போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஈசு போயிட்டு வரேன். வெற்றி தூங்கிட்டானா உள்ளே போய் தூங்க சொல்லு, பனி விழுகுது, சேராதவனுக்கு சீக்கிரம் ஜலி பிடிச்சிக்கிறோம். சரிங்க, நீங்கள் போங்க. ஏப்பா உனக்கு இதில் சம்மதம் தானே? உங்கள் அப்பா உங்கள் அம்மா உன்னை கேட்காம ஒன்றும் முடிவெடுக்கல? எனக்கு சம்மதம் தான். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எடுக்கிற முடிவு எனக்கு எப்போவுமே சரியாக தாப்பத்தா இருக்கும். சரி, புது மாப்பிள்ள பனியில் உட்காராம வீட்டுக்குள்ள எழுந்திரிச்சு போ. வெற்றியும் கூட்டிகிட்டு போ. சரி அப்பத்தா. இலை வெற்றி, இலை போடா, வீட்டுக்குள்ள வைப்பறா பனியில் படுக்காம. சளி பிடிச்சுக்கிறச்சுன்னா அப்புறம் யார் பாப்பா? சரி இப்பத்தா, அதுக்கு எதுக்கு கத்துற? இலை உனக்கு மட்டும் என்ன தனியாக சொல்லுவாங்களா? போடா. சரிம்மா. ஏத்தி நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? பனியில் உட்காராம நீங்களே போய் தூங்குங்கத்தே. சாப்பிட்டேம்மா. கவிதா அதெல்லாம் டயத்துக்கு போட்டு கொடுத்துருவா சாப்பாடு. சரிம்மா, அப்போ நான் போய் படுக்கிறேன். சரி தே, போங்க. மாமோய். அடடே வா மாப்பிள்ள வா. வாங்க மாமா, உட்காருங்க. ஏன் நிற்கிறீங்க மாமா? உட்காருங்க மாமா. இல்லைப்பா இருக்கட்டும். மாமா, நம்ம சின்னதுரைக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் சும்மா சொந்தக்காரவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கொஞ்சம் பேரை மட்டும் கூட்டிகிட்டு போக போகிறோம். அதுக்கு வேணும் மாமா. உங்ககிட்ட வண்டி ஏதாவது ஃப்ரீயாக இருக்கா? இருக்குப்பா. ஆனால் என்ன டிரைவர்தே இல்லை. இருக்குது 4 டிரைவரு, அதில் 2 பேர் லீவு, 2 பேர்தே இருக்காங்க. டிரைவர் பத்த மாட்டேங்குது பார்த்துக்கப்பா. அப்படியா? ஏப்பா ஆறுமுகம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. என் பேரை வெற்றி நல்ல எல்லா வண்டியும் ஓட்டுவியான், அதனால அவன் வண்டி ஓட்டிக்குவியான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன, என் தங்கச்சி பிள்ளைக்கு நான் செய்யாமையா? தாய்மாமை சீரா இதை நினச்சிக்கிட்டு போகிறேன் நான். அப்போ வண்டிக்கு டீசல் நீங்கள் போட்டுக்கோங்க. டிரைவரு வெற்றி வண்டி ஓட்டுட்டோம், மற்றபடி காசுலாம் எதுவும் வேண்டாம். இல்லை மாமா, எங்களை நம்பி வண்டி கொடுக்குறீங்க, உங்களுக்கு செலவுக்கு வேணும்ல, வாங்கிக்கோங்க. என் தங்கச்சி பிள்ளைக்கு நான் செய்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை மாப்பிள்ள இதில்? ஏப்பா வேலு, அவர்தே வேணாம் சொல்கிறாருல, விடு. சரி மாமா. அப்போ எப்பப்பா வண்டி வேணும்? நாளைக்கு சாயங்காலந்தே மாமா. நான் வெற்றி அனுப்புகிறேன் வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லி. அப்படியா? சரிப்பா. வாங்க, டீ காப்பி ஏதாவது சாப்பிட்டு போகலாம். வேணாமாம்மா, நேரமாச்சுல, இன்னி போய் தூங்க வேண்டியதே. சரி, காலையில் வேலையில் மறந்துடுவோம். இப்போ சொன்னாலாவது நீங்கள் வண்டியை வெளியே அனுப்பாமல் இருப்பீங்கல்ல, அதுக்கு தான் சொல்லிட்டு போகலாம்னு வந்தோம். அப்புறம் நம்ம ஈஸ்வரி வந்து சொல்லுவா, நான் சொல்லலைன்னு சங்கடப்பட்டுக்கிறாதீங்க மாமா, அதெல்லாம் பொம்பளை சமாச்சாரம்ல. நீங்கள் கண்டிப்பாக வந்துருங்க மாமா, வீட்டில் அக்காவையும் கூட்டிகிட்டு வந்துருங்க. சரி மாப்பிள்ள, நீ சொல்லவா வேணும்? என் தங்கச்சி பிள்ளைக்கு நான் வராமையா? சரி மாமா, அப்போ நாங்கள் வாரோம். சரிப்பா, போயிட்டு வரோம். பார்த்து போங்க.
ஏம்மா என்னென்னம்மா வாங்கணும் அப்படி? தம்பி அது தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு 4-5 பழ வகைகள் 4-5 காய்கறி வகைகள் அப்புறம் ஸ்வீட்டு நெகப்பாலிஸு கண்ணாடி வளையல் கோனு நிறைய வாங்கணும். உனக்கு சொன்னா தெரியாது, வா அம்மா வர்றேன் என் கூட. ஏம்மா அப்ப இவ்வளத்தையும் ஒரே நேரத்துல ஒரே ஆள் வாங்கணும்னா ரொம்ப நேரம் போயிரும்மா. அப்புறம் நேரம் இல்லாம போயிடும், நம்ம கிளம்பி போறதுக்கு நல்ல நேரத்தை மிஸ் பண்ணிடுவோம். அதனால என்ன சொல்றேன்னா நம்ம பாதி வாங்குவோம், அப்பாவும் சேதுவும் ஒரு வண்டியில போய் அவங்க பாதியை வாங்கிட்டு வரட்டும். சேது, சொல்லுங்கப்பா. பாட்டி சொல்றதுல என்னென்னு கேட்டுக்க. அப்படி ஏதாவது பொருள் உனக்கு மறந்துருச்சுன்னா கடைக்கு போயிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணு, என்னென்னு நாங்கள் சொல்கிறோம், மறக்காம வாங்கிட்டு வந்துரு. உன் கூட தாத்தாவை கூட்டிட்டு போ, நான் பாட்டியை கூட்டிட்டு போறேன். சரிப்பா. சரி, அப்போ நான் ஸ்கூட்டி எடுத்துட்டு போறேன், நீ உன் பைக் எடுத்துட்டு போறியா இல்லை துரையோட கார் எடுத்துட்டு போறியா? காரில் வேண்டாம்ப்பா, டிராஃபிக்காக இருந்தால் ரொம்ப லேட் ஆயிரும். பைக்கு தான் சரியாக வரும், நான் பைக்கே எடுத்துகிட்டு போய்க்கிறேன். சரிப்பா, கிளம்புங்க, நேரமாச்சு. தாத்தா வாங்க தாத்தா. பவளம், வேற ஏதாவது வாங்கணுமா? மறந்துடாத. இல்லைங்க இவ்வளோதான். அப்படி ஏதாவது மறந்துட்டோன்னா ஞாபகம் வரையில உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், இருந்து வாங்கிட்டு வந்துடுங்க. சரிம்மா. ஏம்மா இங்கே நில்லுங்க, நான் போய் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன், இந்த பக்கமா போயிடுவோம். சேது, உன் பைக்கு கவிதா சித்தி வீட்டில் நிற்கிதுடா. உன் சித்தப்பா நேற்று நைட்டு வேணும்னு எடுத்துட்டு போயிருந்தாரு, அப்படியே அங்கேயே நிப்பாட்டிட்டாரு போல இருக்கு. போ, எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா போயிரு நீ. சரிப்பா. அம்மா உட்காருங்கம்மா. ஏமா பூமாரி, பூ விலையெல்லாம் சௌரியமா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லக்கா, சித்திரை முடிஞ்சுல, அதனால பூ விலை குறைஞ்சிருச்சு. ஏக்கா எது விசேஷமா? ஆமாப்பா, என் மயனுக்கு பொண்ணு பார்த்து பூ வைக்க போகிறோம், அதனாலதான் பூ கொஞ்சம் சேர்த்து வாங்கணும். நீனா நமக்கு தெரிஞ்ச பிள்ளை, உங்ககிட்டதே ரெகுலராக வாங்குவோம், அதனால உங்ககிட்டனா கொஞ்சம் சேர்த்து வாங்கலாம்ல. யாருக்குக்கா? நம்ம சின்னதுரைக்கு. ஓ அந்த அண்ணனுக்கா? பொண்ணு எந்த ஊரு? எல்லாம் நம்ம சொந்ததான்ப்பா. எங்கள் அக்கா இருக்காங்கல்ல ஈஸ்வரி, அவங்களுக்கு நாத்தனாரோட மூத்த மகளுக்கும் எங்கள் சின்னதுரைக்குமே கல்யாணம். அப்படியா? சரி, சொந்தத்தில் வரனாலும் ஒரு விதத்தில் நல்லது. ஆமாம், பின்ன இல்லையா, சொந்தம் வேணும்ல நம்மளுக்கு. ஆமாக்கா. சரி, இந்த டப்பாவில் எவ்வளோ பூ இருக்கு? இதுலையா? இதில் ஒரு 1 கிலோ இருக்கும்க்கா, ஒரு 1-1.5 இருக்கும். அப்படியாம்மா? சரி, மொத்தத்தை நான் வாங்கிக்கிறட்டுமா? சரி வாங்கிக்கோங்கக்கா, நல்ல விஷயத்துக்குன்னு சொல்கிறீங்க, வேணாம் நான் சொல்ல முடியும், வாங்கிக்கோங்க. சரிம்மா, அப்போ எவ்வளோ என்ன ஏதுன்னு கணக்கு பார்த்து அடுத்த தடவை வரும்போது சொல்லி காசு கொடுத்துட்றேன். சரிக்கா. நம்மளுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன், பொறுமையாக கூட காசு வாங்கிக்குவோம். ஊரில் தெரியாத ஆளுகளா சண்டை ஓட்டு காசு வாங்குறதுக்கு எம்பிட்டு பழக்கம் நீங்கள், உங்கள்கிட்ட பொறுமையாக கூட வாங்கிக்கலாம்க்கா காசு, ஒன்றும் அவசரம் இல்லை, அடுத்து வரும்போது கூட கொடுங்க. சரிம்மா, அதுக்குதே பூமாரிக்கிட்ட வாங்கணும்ன்றது. சரிக்கா, அப்போ நான் அடுத்த வாரம் வரும்போது வாங்கிக்கிறேன். சரிம்மா. டப்பா வேணுமா? வேண்டாம்க்கா, காசு வாங்கும்போது சேர்த்து வாங்கிக்கிறேன். சரிம்மா. என்னடா இவ பூவை மொத்தத்தையும் வாங்கிட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் மாதிரி கூட எதுவும் கொடுக்கலையே நினச்சிக்கிறாத. ஐயா அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேங்க்கா, நம்மளுக்குள்ள என்னக்கா அப்படி பிரிவு? சரிம்மா, ஓ தங்கமான மனசுக்கு நீ நல்லா இருப்ப. சரிக்கா, வாரேன். சரிம்மா, போயிட்டு வா. என்ன சித்தி நீங்கள் எங்கள் அண்ணனுக்கு, அதே உங்கள் செல்ல மையன் சின்னதுரைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், இந்த நேரத்தில் பூ வைக்க கிளம்பிட்டீங்க? அடையாற கூறு கட்டவே நல்ல நேரமாக பூ வைக்க போகிறாங்க, பாடாங்கிட்டு நம்ம மருமகளுக்கு தலைய பூ வைக்க வேண்டாமா? அதுக்கு பேர் தான் பூ வைக்கிற ஃபங்க்ஷனு. அவளுக்கு வைக்கிறதுக்கு தாண்டா வாங்கியிருக்கு இம்பிட்டு பூவும், கட்டணும்ல, வாங்கினா மட்டும் போதுமா? அதே அம்மாட்ட கொண்டு போய் கொடுக்கலான்னு போய்கிட்டு இருக்கேன். சரி சித்தி, சீக்கிரம் கொண்டு போய் கொடு. இப்படியே வச்சுக்கிட்டு நின்னேனா நீ பூ வைக்கிற பொம்பளை நினச்சி உங்ககிட்ட இருந்து பூவை பூரா வாங்கிட்டு போயிட போகிறாங்க. சரி, எங்கே கிளம்பிட்டீங்க? அது வேற ஒன்றும் இல்லை மருமகளே, இந்த விசேஷத்துக்கு வெத்தலை பாக்கு பூ பழம் என்னென்னமோ வாங்கணுமா, அதெல்லாம் வாங்குறதுக்காண்டி வேலுவும் அத்தையும் போயிருக்காங்க ஒரு வண்டியில். மீதி பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு நானும் சேதுவும் போகிறோம். ஏன்னா ஒரே ஆள் எல்லா பொருளும் வாங்கி வரோம்னா நேரமாயிரும் பார்த்துக்க, அதனாலதான் எங்கள் 2 பேரையும் போயிட்டு வர சொன்னியா வேலு. அப்படியா மாமா? சரி, போயிட்டு வாங்க. சரி சித்தி, வாரம். சரி சேது. தாத்தா அந்த பக்கம் இந்த வண்டியில் உட்காந்துக்கோங்க. சரிடா.
என்ன வெளியே ஒரு தரைங்கானா விசேஷ வீடு மாதிரியே தெரியலையே. உள்ள உட்காந்து என்ன முட்டை இட்டுக்கிட்டு இருக்காங்களா? அடியே உமா, மஞ்சள், குங்குமம், சந்தனம் எழுதிக்க. அப்புறம் சந்தனம் முக்கியம், மெயின். அப்புறம் வந்து சாக்லேட் பாக்கெட்டு உள்ள ஒரு 4 எழுதிக்க. ஏக்கா ஒன்றுன்னா சொல்லுங்கக்கா, இல்லாட்டி நான் மறந்து போயிட மாட்டேனா? சரிடி சரிடி, சந்தனம் குங்குமம் போட்டுக்க. சந்தனம் குங்குமாயும் குங்குமம் மஞ்சள். நெக்ஸ்ட். அப்புறம் வந்து சாக்லேட் பாக்கெட்டு, வெத்தலை பாக்கு. வெத்தலை பாக்கு. ஏக்கா என்ன பாக்குக்கா வாங்க போற? இந்த பாட்டிங்கெல்லாம் போடுவாங்களே கொட்டை பாக்கு, அது வாங்க போறியா? இல்லை இந்த பாக்கெட்டில் வைப்பாங்களே அந்த பாக்கு வாங்க போறியா? ஆமாம், நீ சொன்னதுக்கப்புறம் தாண்டி எனக்கே ஞாபகம் வருது. வயசானவங்களும் வருவாங்கல்ல, ரெண்டையுமே எழுதிக்க. சுருளி பாக்கு எழுதிக்க. சரிக்கா. ஏவுமா, நீ வெத்தலை போடுவியா? அதெல்லாம் எனக்கு பிடிக்கும்க்கா. நான் நல்லா வெத்தலை போடுவேன். நல்லா நாக்கு சேவக்க தானே, அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே கிடப்பேனா பாருங்களேன். சரிடி சரிடி, ரொம்ப வெத்தலை போடாத என்ன? சரிக்கா. அப்புறம் அப்புறம் வந்து காய்கறி எழுதிக்க. பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸு, உருளைக்கிழங்கு, இன்னொரு 4-5 காய்கறி போட்டு விடு. எழுதி வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு. அப்புறம் தேங்காய் பழம். நெக்ஸ்ட்டு. அப்புறம் முக்கிய மெயின் அடி, கண்ணாடி வளையல் எழுதிக்க, பொன் வளையல். அப்புறம் இந்த இப்போக்குள்ள பிள்ளையெல்லாம் போடுதுக்க பத்தியா, என்னமோ ரெயின் ட்ராப் வளையலா, அதை எழுதிக்க. அப்புறம் என் மருமகளுக்கு நல்லா எங்கேயும் போனால் வந்தால் போட்டுக்கிற மாதிரி நல்ல நச்சுன்னு கவரிங் வளையலா, அது என்ன குந்தன் செட்டு, அதில் 2 செட்டு எழுதிக்க. என் சைஸு தெரியலை, இருந்தாலும் குத்து மதிப்பாக வாங்குவோம். நம்ம எல்லா கையும் அளை வச்சு ஒரு 2-3 சைஸில் வாங்கிக்கிடுவோம். அப்புறம் நெகப்பாலிஸ் போட்டுக்கடி, சிகப்பில் 1, அரக்கில் 1. ஏக்கா இம்பிட்டு வளையல் வர்றவங்களுக்கா கொடுக்க போகிறோம்? இல்லடி, என் மருமகளுக்கு. அதுக்கு எதுக்குக்கா இம்பிட்டு வளையல் எழுத சொல்கிறேன்? பொன் வளையல் 1 போதாதா? 3 பேர் இருக்காளுகள்லடி, அடிச்சுக்கிற கூடாதுல்ல, அதனால 3 பேருக்குமே 3 செட்டாக போட்டுரு எல்லாத்துலேயும். ஆக மருமகளை விட்டு கொடுக்க மாட்டேன். சரி, நல்லா இருந்தால் போதும். என்னடி பூக்கூடையோட வந்திருக்க? பூ விற்க போறியா? அட என்னக்கா நீயும் மய மாதிரியே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? பூ வைக்கிற ஃபங்க்ஷனில் அப்போ தலை நிறைய பூ தானே வைக்கணும். அதே நம்ம பூ மாதிரி பூ விற்றுக்கிட்டு வந்தா அவள்கிட்ட ஒரு 1.5 கிலோ வாங்கினேன். பிறகு காசு தரேன்டி, இப்போ பூவை மட்டும் கொடுன்னு சொல்லி. அதை கட்டணும்ல, ஆளும் பேருமா இருக்கையிலே சேர்ந்து கட்டினா தானே சீக்கிரம் கட்ட முடியும், இல்லாட்டி மறந்து போயிரும்ல. அப்படியா? சரிடி சரிடி. ஆமாம், அத்தை எங்க? அத்தை இருந்தால் அதுகிட்ட பாதி கொடுக்கலாம். அதனால் இப்போ அந்த காலத்து ஆளு நல்லா சரசரன்னு கட்டி முடிச்சிடும். ஏக்கா இப்போ தானக்கா மாமாவும் அத்தையும் பைக்கில் போனாங்க. அப்படியா? நான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஒன்றும் தெரியலையேடி, என்கிட்டலாம் சொல்லலையே. ஆமாக்கா, வேலு மாமாவும் அத்தையும் ஸ்கூட்டியில் போனாங்க. நம்ம சேதுவும் நம்ம மாமனாரும் பைக்கில் போனாங்க. 2 பேரும் தேவையான பொருள் வாங்கத்தையும் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரிடி சரிடி. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் எந்த பொருளும் விட்டு போயிடக்கூடாதுல்ல, அதே லிஸ்ட்டு போட்டு வைக்கிறோம். அப்படியா? சரிக்கோ, போட்டு முடிங்க, அப்புறம் பூவை கட்டிக்குவோம். சரிடி சரிடி. ஒரு 5 நிமிஷம், இன்னும் கொஞ்சோண்டு பொருளுதே, அதை மட்டும் எழுதிட்டு அப்புறம் கட்டுவோம். சீப்பு, கண்ணாடி. நெக்ஸ்ட்டு. பழங்களில் முக்கிய மெயின் ஆப்பிள், திராட்சை, ஆரஞ்சு, மாதுளை, இதை எழுதிக்கடி. ஏக்கா பூக்கட்டெல்லாம் நூல் இருக்கா? 2 கண்டு இருக்குடி. அது எங்கிட்டுக்கா 10? இங்கிட்டு பூவெல்லாம் நம்மளால் கட்டி முடிக்க முடியாது, அக்கம் பக்கம்லாம் கொடுக்கணும். அப்போ சும்மாலாம் கட்டி கொடுக்க மாட்டாளுங்க, நூல் கண்டு கொடுத்தாதையும் கட்டி கொடுப்பாளுங்க. நூல் கண்டு 2 எழுதிக்க, மாமா வரையில் வாங்கியார சொல்லு. சரிக்கா, எழுதிக்கிறேன். ஆமாம் ஆமாம், அவள் சொல்கிறதும் சரிதே, எழுதிக்க. சரிடி உமா, இது போதும். இதில் ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா அத்தை பார்த்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. சரிக்கா, அப்போ இதெல்லாம் போட்டோ எடுத்து அண்ணனுக்கு அனுப்பவா? சரிடி, அனுப்பு. ஏக்கா இம்புட்டு பூவே வீட்டுக்குள்ளேயே உட்காந்து கட்டி முடிக்க, வெளியே நல்லா மரத்தடி நிழல்ல உட்காந்து கட்டுவோமாக்கா? ஆமாம், நீ சொல்கிறது சரிதே. நீ கொண்டு வா, நான் போய் நூலை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏக்கா போகும்போது ஒரு கப்பில் தண்ணி பிடிச்சிக்கக்கா. நூல் கட்டை தண்ணிக்குள்ளே போட்டு கட்டினோம்னா கொஞ்சம் கட்டை நல்லா வரும். சரிடி அம்மா. ஏக்கா அனுப்பிட்டேங்க்கா. சரிடி, அப்போ நீயும் போய் கவிதாளோட பூவை கட்டிக்கிட்டு இந்த வாரேன்.
சரிக்கா சீக்கிரம் ஓடியா. கவிதாக்கா நல்லா வேகமா பூ கட்டிடுறாங்க, நிறையவும் கட்டிட்டாங்க. நமக்கு அந்த ஸ்பீட் வர மாட்டேங்குது. ஆமாடி, அவ சின்ன பிள்ளையில இருந்தே நல்ல பூ கட்டுவா. அவளை பார்த்து நாங்கெல்லாம் பொறாமப்படுவோன்னா பார்த்துக்க, அந்த அளவுக்கு கட்டுவா. நல்லா உருட்டி உருட்டி பந்து மாதிரி கட்டுவாடி. அதெல்லாம் அப்பாக்கா, இப்போ எங்கிட்ட நம்மளுக்கு கட்ட தெரியுது. சும்மா கட்டுறதே மறந்து போச்சு, இதில் எங்கிட்ட உருட்டி உருட்டி கட்ட. உருட்டி உருட்டி கட்டினாலும் கட்டுப்படியாகாது, தள்ளி தள்ளியே கட்டுங்க. ஏன் போடி அங்கிட்டு, நம்ம என்ன அடுத்தவங்களுக்கா பூவை கொடுக்க போகிறோம்? ஏன் மருமகளுக்கு தானே வைக்க போகிறோம். நல்லா உருட்டி உருட்டி கட்டுங்கடி, அப்போத்தே அழகாக இருக்கும் தலையில் வைக்கும்போது. ஏக்கோ பார்த்தீங்களா, இப்பயே மருமகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டா ஆளை கையில் பிடிக்க முடியாது போலக்கே. பிறகு இருக்க மாட்டாங்களா? பொம்பளை பிள்ளை இல்லாத குறைய மருமகளை வச்சு தீர்த்துக்கிற வேண்டியதே. சரியா சொன்னடி. ஏக்கா மருமக வந்தது எங்களை மறந்துட மாட்டேல? சேச்சே, உங்களை மறப்பனாடி. அதானே பார்த்தேன், எங்க மறந்துடுவேன்னு சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன்டி. இது கஷ்ட காலமாக இருந்தாலும் சரி, சந்தோஷ காலமாக இருந்தாலும் சரி, கூடவே இருக்கிறது, துணையாக இருக்கிறது நீங்கள் தான். உங்களையும் விட்டுட்டா எனக்கு யார் இருக்கா பிறகு? அது சரி. ஏத்தே, என்னென்ன வாங்கணும்னு சொன்னீங்கன்னா அதையும் வாங்கிடலாம். அப்புறம் 50 பேருக்கு சமைக்கிறதுக்கு மளிகை சாமான் லிஸ்ட்டு சொன்னீங்கன்னா அதையும் லிஸ்ட்டு போட்டு வாங்கிடலாம். அப்புறம் சமைக்கும்போது அது விட்டு போச்சு இது விட்டு போச்சுன்னு சொல்லக்கூடாதுல்ல. அவசரத்துக்கு எங்கே போய் வாங்க முடியும்? மொத்தமாக வாங்கினாத்தையும் கட்டுப்படியாகும். சொல்லுங்கத்தே, நான் நோட் பண்ணிக்கிறேன். வேறு என்ன மருமாளே, மளிகை சாமான் லிஸ்ட்டு ஏற்கனவே நம்ம சீதாட்டை போட்டு கொடுத்துட்டேன். இப்போ என்ன வாங்கணும்னா, இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து வந்ததை உங்களுக்கு டீ போட்டு கொடுக்கறதுக்கு பால் பாக்கெட்டு நல்லா நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நிறையனா எம்பிட்டு பெரியமா, பாக்கெட் பால் வாங்கணுமா பசும்பால் வாங்கணுமா? பசும்பால்லாம் வேணாமடி, சும்மா பாக்கெட் பாலே வாங்க போதும். பசும்பால் நேரத்தில் எங்கே போய் கேட்பா? நீங்கள் முன்னாடியே சொல்லி வச்சாலும் எவ்வளோ கொண்டு வந்து கொடுத்துருப்பாளுங்க. இது சாப்பிட்ற நேரமாச்சு, இன்னும் யார் பால் பீச்ச போகிறா? இன்னி சாயங்காலம் தானே கிடைக்கும். ஏன் பெரியமா, சாயங்காலம் தானே பெரியமா பூ வைக்க வராங்க, அதுக்குள்ளேயுமா பீச்சாமல் இருக்க போகிறாங்க? கட்டுப்படியாகாதடி, வேணாம். முன்ன பின்ன ஆச்சுன்னா சொல்ல முடியாது. பாலை எதிர்பார்த்துக்கிட்டு மற்ற பொழப்பை எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா நம்ம? அதனால் பாக்கெட் பாலை தானே சொல்லிடு. சரி, இப்படி சொல்கிறீங்க. வேற என்ன பெரியமா? வேற ஆமாம், பொம்பளை ஆளுகளே அலைஞ்சிக்கிட்டு தெரிஞ்சா ஆம்பளை ஆளு யாராவது இருக்கணுமேடி போக வர கடைக்கு. அதெல்லாம் எங்கள் அண்ணன் காலையிலேயே அனுப்பிடுச்சு பெரியமா. அப்படியா? யாரு? நம்ம அண்ணனோட 2வது மையன் நடுவில் உள்ளவே வெற்றி. அந்த பயலத்தை காலையிலேயே அனுப்பி வச்சிருக்கு, வந்துக்கிட்டு இருக்கானாமா. ஏன்னா நம்ம பொம்பளை ஆளுக வீட்டில் உள்ள வேலையில பார்த்துக்கிட்டா ஆம்பளை ஆளுக கடைக்கு போக செய்ய தேவைப்படும்ல, அதுக்காகத்தேன். அதுவும் சரிதே, வேலு பையன் நல்ல காரியம் பண்ணியிருக்கேன். சரி, மாலை வாங்கினீங்களா பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும்? என்னடி வாயை இந்த போல புழக்கிறீங்க? சொன்னீங்களா இல்லையா? யாத்தே, நான் எப்படி மறந்தேன்? எட்டி சொல்லவே இல்லத்தே, மறந்துட்டேன் பார்த்தீங்களா? அதுக்குதான் வயசில் பெரியவங்க வேணும்னு சொல்கிறது ஞாபகப்படுத்துறீங்க பார்த்தீங்களா? இருங்க, இப்போவே வெற்றிக்கு ஃபோன் அடிக்கிறேன். இங்கேற கூத்த, மாட்டு வண்டி வாங்கினவங்களுக்கு சாட்டை வாங்க காசு இல்லையா? அந்த கதையா? பொண்ணு மாப்பிள்ளைக்கும் கல்யாண பேச்சு முடிவெடுக்கிற இந்த நேரத்தில் மாலை வாங்க கூட உங்கள்கிட்ட காசு இல்லை? பெரியமா, காசு இல்லாமலாம் இல்லை பெரியமா, மறந்துட்டோம். சரி விரி, போனது போட்டு. பொம்பளை ஆளுக நம்மளுக்கே ஒன்றும் தெரியல, இந்த பையன் வந்து என்னத்தை செய்ய போகிறானோ. சரி, உன் மகளுகளை எங்கே? பெரியவ ரூம்குள்ளே இருக்கா, அவளுக்கு தானே விசேஷம், அதனால் அவளை வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கடைசியில் உள்ளவ அவள் ப்ளவுஸு தைக்க கொடுத்துருந்தோம் சாந்தி வீட்டுக்கு, அங்கே போயிருக்கா. அவள் ஆரி ஒர்க்கு போட்டுட்டு தான் தருவே உட்காரின்னு சொல்லிவிட்டாளாம். இப்போ நடுவில் உள்ளவ மட்டும்தே இருக்கா. அப்படியா? அப்போ சரி, அப்போ நீ ஒன்று பண்ணு, அந்த பையன் வெற்றி இருக்கேல்ல, அவனோட சக்தியும் கடைக்கு அனுப்பு. பொம்பளை பிள்ளை என்ன வாங்கணும் ஏது வாங்கணும் பார்த்து வாங்குவா. ஏன்னா இந்த நெகப்பாலிசு போட்டு என்னென்னமோ வாங்குவாங்க, அதெல்லாம் இவ பார்த்து வாங்கிடுவாள்ல, அதுக்குதே. ஏத்தே, அது மாப்பிள்ளை வீடு தானே வாங்கிட்டு வரணும். பொண்ணு வீடு வைக்கணும்டி, வைக்கலாம். சபையில் வச்சா நமக்கு தானே பெருமை. இப்போ என்ன சபையில் வச்சுட்டு நாளை பின்ன அவளுக்கு தானே வச்சுக்கிற போகிறாளுங்க, மாப்பிள்ளை வீடாக கொண்டு போகிறாங்க. சரி பெரியம்மா, இதில் வாங்குறதுனால என்ன தேஞ்சா போகிறோம். சரி, அவள் வெற்றி வரட்டும், சக்தியை கூட அனுப்புகிறேன். சரி, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீடெல்லாம் அலசிட்டீங்களா?
அதெல்லாம் காலையிலேயே எந்திரிச்சதும் கழுவிட்டேன் பெரியம்மா. ஏன்னா ஆளும் பேர் வருவாங்க, அந்த நேரத்தில் நம்ம வீடை அலசிக்கிட்டு இருக்க முடியாது, தொடச்சிக்கிட்டு இருக்க முடியாது. இதே முன்கூட்டியே வீட்டை தொடச்சி விட்டேன். அப்படியா? அப்போ பூஜை சாமான்லாம் கழுவியாச்சா? குத்து விளக்கு மெயினாக கழுவிட்டீங்களா? இல்லையே பெரியம்மா. சரி, அப்போ ஒரு ஆள் பூஜை சாமான்லாம் எடுத்து போட்டு விளக்கி கழுவிட்டு தேங்காய்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா தேங்காய்க்கெலாம் மஞ்சள் குங்குமம் ஒரு ஆள் வைங்க. என்ன, நான் அந்த வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். சரி பெரியம்மா. ஏத்தே, அதுக்கு நாங்கள் 2 பேரும் அள்ளி போட்டு கழுவுனோம்னா சீக்கிரம் விளக்கி கழுவிடலாம். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு தேங்காயெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைங்க அப்படின்ற. ஆமாத்தே. சரிடி, அப்போ நான் வீடு வரைக்கும் போயிட்டு அப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு தரேன். சரி தே, ஒன்றும் அவசரம் இல்லை, பதறாமல் கூட வாங்க. சரிடி, வாரேன்.